கடகராசினியர்களுக்கு முதல் அமைப்பாக சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற முயற்சிகள் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகள் அற்புதமான முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். பயணங்கள் நிறைய மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு மாதமாக அமைகின்றது. அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க. உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்திகள் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. அதிக உடல்நல தொந்தரவுகளை எதிர்கொள்ளக்கூடிய மாதமாக அமைவதனால் கூடுமானம் வரையிலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் கவனம் தேவை. நிறைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைகின்றது. எப்படி செலவு வரும், எங்கேருந்து வரும், எதுவுமே தெரியாது. ஆனால் செலவு டான்னு வந்து நிற்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னங்க, கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவழிக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல யோக மாதமா அப்படின்னு சொன்னால், வெளிப்படையாக சொல்லணும்னா கோட்சார ரீதியாக இது ஒரு பெரிய சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? கொஞ்சம் நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம், ஒரு சில விஷயங்களில் மட்டும் நன்மைக்கான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் பெருசாக பயந்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இது ஒரு கோச்சாரம் தான், 10% தான் இதுக்குன்னு பலம் உண்டு. சரிங்களா? அவங்க சுய ஜாதகத்தில் நான் ஒவ்வொரு பலனும் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள், இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும் நீங்கள் அந்த பலனை எடுத்துக்கிட்டால் போதும். இல்லைனா அந்த பலன் உங்களுக்கு பொருந்தாது, அந்த பலனை நீங்கள் விட்டுருங்க. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைகின்றது தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த அமைப்பினை பொறுத்த மட்டிலும் கடகராசினியர்களுக்கு முதல் அமைப்பாக சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற முயற்சிகள் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகள் அற்புதமான முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறது, இல்லை ஏற்கனவே வெளியூர்களில் வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கேன், அது கிடச்சிருச்சு, அது போலான்னு இருக்குது அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. சரிங்க, அப்போ எல்லாரும் வெளிமாநில வெளிநாடு போயிடுவோமா கடகராசிக்காரங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ தான் உங்கள் ஜாதகம் தேவை. 10% எல்லாரும் முயற்சி பண்ணுவீங்கன்னு காட்டுதுங்க. யாருக்கு அதில் வெற்றி, மீதம் இருக்கிற 90% அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஜாதகப்படி 12ஆம் இடம், ஜாதகப்படி உங்களுடைய 9ஆம் இடம், அப்படி சம்மந்தப்பட்டு யாருக்கு தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிமாநில வேலை வாய்ப்புகள் உறுதியாக போவீங்க. சரிங்களா? தசாபுக்தி நடக்கலை, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, போக முடியாது. சரிங்களா? இதான் அமைப்பு. இந்த லாஜிக்கில் அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அதனை அடுத்ததாக இந்த மாதம் நீண்ட நாளாங்க இந்த சொத்தை விற்கலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணுறேன், முடியலை, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒன்று வந்து தட்டிக்கிட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்பதற்கான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் செல்லுகின்றதோ, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் செல்லுகின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உறுதியாக அந்த இடமோ சொத்தோ வீடோ விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல பலமான முறையில் கிடைக்கும் உண்டு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் சிறுதூர பயணங்கள் மாதிரி அடிக்கடி மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு ட்ராவல் போயிட்டு வர்றதுக்கு மிக மிக சிறப்பு. சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் பயணங்கள் நிறைய மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு மாதமாக அமைகின்றது. அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க. உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்திகள் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. அப்போ தசாபுக்தி நடக்கலைன்னா உங்களுக்கு பயணங்கள் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீண்ட நாளாங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே நிற்குது, இல்லை இவங்ககிட்ட சைன் வாங்கணும், அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும், இல்லை இந்த அக்ரிமெண்ட் போடலான்னு இருக்கும், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான டாக்குமெண்ட்டில் தான் இஷ்யூலாம் இருக்குது, ஆனால் அது வந்து எங்களால் ரெக்டிஃபை பண்ணவே முடியல, சரிப்படுத்தவே முடியல அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க இந்த மாதம் போய் முயற்சி செய்யுங்க. உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்திகளும் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு கைகூடி வந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக இந்த திருமணம்,
குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கோச்சாரம் தடை செய்யாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகப்படி தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னால் திருமணம், குழந்தை பாக்கியம் அதெல்லாம் இயல்பில் நடக்கிற மேனிக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஆக மன வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. எப்போது? கார்த்திகை மாதம். சரி, எல்லாருக்குமே பிரச்சனை வந்துடுமா? யாருடைய ஜாதகப்படி 7ஆம் இடத்துல பாவகிரகங்களோ அல்லது 8ஆம் இடத்துல பாவகிரகங்களோ அல்லது 2ஆம் இடத்துல பாவகிரகங்களோ அமர்ந்து தசாபுக்தியும் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக பிரச்சனைகள் வரும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். தசாபுக்தி நடந்தால், நடக்கலைன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும், ஆனால் அது பெருசாக போகாது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதம் அதிக உடல்நல தொந்தரவுகளை எதிர்கொள்ளக்கூடிய மாதமாக அமைவதனால் கூடுமானம் வரையிலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் கவனம் தேவை. அப்படியே ஜாதகப்படி வாங்க, 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் போகின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு அந்த உடல்நல தொந்தரவுகள் பின்பற்றும், அதனால் தொந்தரவுகள் கூடுதலாகவும் பார்த்துருக்கணும். தசாபுக்தி நடக்கலை, சின்னதாக தலைவலி காய்ச்சல் வரும், அன்றைக்கே சரியாக போயிடும். தசாபுக்தி நடந்தால் தான் 4 நாள் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பார்த்துக்கிடுங்க. ஆனாலும் நோய் தொந்தரவு வரும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் 7க்கு அதிபதி 8இல் அமருகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டுங்க. வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலேயும் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம், அல்லது வாழ்க்கை துணையால் சில மனசங்கடங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும். அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. அப்போ அதை பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா அமைப்புகளிலும் பெரும்பாலும் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் பலன்கள் உண்டு. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் பண்ணிடாதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த காலகட்டம் 5ஆம் இடத்துல புதன் அமது பார்த்துக்கிடலாம், பண்ணிக்கிடலாம், அதெல்லாம் நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு அசட்டு தைரியத்தை கொடுத்து விடுவார். அதனால் போயிட்டு பொருளாதார ரீதியெல்லாம் எங்கேயும் அகலக்கால் வச்சு சிக்கிறாதீங்க. ஏன்னா இந்த மாதம் நிறைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைகின்றது. எப்படி செலவு வரும், எங்கேருந்து வரும், எதுவுமே தெரியாது. ஆனால் செலவு டான்னு வந்து நிற்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னங்க, கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவழிக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல் ஜாதகப்படி உங்களுக்கு 12ஆம் இடமோ அல்லது 3ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் வீண் விரயங்கள் தேடி வரும், பார்த்து இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும், கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகின்றது. இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால பைரவ பெருமானினுடைய வழிபாடும் வீண் செலவுகளை தவிர்த்து கொண்டு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதும் தலை சிறந்த பரிகாரமாக அமையும். அனைத்து கடகராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.